தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. என் பேர் அஜித். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஏஎன்ஜி பஸ் ஸ்டாண்டில் கடை இருக்குது. இந்த கடை இருக்குது, ஓகேங்களா தம்பி? ஸ்ப்ரேயரில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இது வெரி ஓல்டு டெக்னாலஜி. இதுதான் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன? ப்ளஸ் என்னன்னா, இதில் வந்து கம்ப்ளைண்ட்டே எதுவுமே வராது. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது உங்களுக்கு, சரிங்களா? மிச்சபடி என்னன்னா மைலேஜ் கிடைக்காது இதில். அதே மாதிரி என்னதான் ஃபால்ட் வந்தாலும் நீங்களே கஸ்டமர்லேயும் நீங்களே க்ளீன் பண்ணிட்டு அவங்களே போட்டு யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நம்ம சைனா ஸ்ப்ரேனாலும். ஆனால் இதில் வந்து மைலேஜ் டேங்க் வந்து 1 லிட்டருக்கு 15 தான் அடிக்க முடியும். 15 கூட தான் இதோட மைலேஜ், அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்து விட்டாலுமே ஓடும். இதில் வந்து பெட்ரோல் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ இந்த இதுக்கு வாங்க, இதுதான் இப்போ நவீன இதில் வந்திருக்குது. கூடவே இல்லை, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணு. இது ரிப்பேருக்கு தானே வந்திருக்கு. இது வந்து என்னன்னா சைனா ஸ்ப்ரேரு. இது வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனா 1 லிட்டருக்கு வந்து 35 to 40 வரைக்கும் வெடிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னா ஒன்றும் இந்த ப்ளக் மட்டும் க்ளீன் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி பெட்ரோலை எடுத்து வைக்கணும். எப்பயுமே 1 மாதம் வச்சுக்கூடாது. வச்சோம்னா நமக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரலாம். இப்போது இந்த இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. முன்னாடிலாம் ஒன்று இப்போது 2 ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டு? இப்போ 2 ஸ்ட்ரோக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன்? இதோட வந்து மைலேஜ் தான் ஆகுது. மைலேஜ் இதில் வந்து என்னன்னா வேலைப்பாடு வரும் கொஞ்சம். 4 ஸ்ட்ரோக்கு இருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதிகம் வரும். அதில் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதிகம் வரும். 2 ஸ்ட்ரோக்கு எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ? லிட்டருக்கு 2 ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு 35 to 40 வரைக்கும் கிடைக்கும். இது 35 to 40 வரைக்கும் கிடைக்கும். மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுமா 2 ஸ்ட்ரோக்கில்? ஏன்னா இது வந்து பெட்ரோல் கூட ஆயில் கலக்கிறதுனால என்னன்னா, நம்ம பெட்ரோல் கூட ஆயில் போட போட அந்த ப்ளக்கில் தான் வந்து செம்மி நிற்கும். அதேமாதிரி சைலன்சர் ஓட்டையை வந்து அடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, நம்ம ரேஸாக ஓட்டாலுமே ரேஸ் ஏறாமல் அந்த சைலன்சர் புகப்புறம் போய் அடைச்சிச்சுன்னா ரேஸ் ஆகாது. இந்த மாதிரி நிறையா ஃபால்ட் வர வாய்ப்பு. ஸோ அது சின்ன ரிப்பேர்னால உங்கள்கிட்ட தானே வரணும்? எதுனாலும் நம்மகிட்ட தான் வரணும். இது நம்ம ஓல்டு மாடல் அந்த இந்த மாடல் ஏன்னா நீங்களே ரிப்பேர் பார்த்துக்கலாம். எதுனால நீங்களே கழட்டி விட்டு சட்டி நீங்களே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே போட்டுக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சின்ன ஃபால்ட்னாலும் நம்ம தான் வந்து தான் ப்ளக்கு மட்டும் தான் நீங்கள் க்ளீன் பண்ணி போடணும். 4 ஸ்ட்ரோக்கு வந்து ப்ளக்கு க்ளீன் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி அதிக ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா ஆயில் ஊற்றுறது இல்லை. ஆமாம், ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் தனி, பம்ப் ஆயில் தனி. இன்ஜின் ஆயில் வந்து அவங்க உடம்பு கொஞ்சம் மாற்ற மாதிரி அது மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். பம்பில் ஆயில் கூட 200 கூட 300 கூட இப்படி கூட ஓட்டிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்காது. ஹெச்ஓடி மைலேஜ் 80 கூட வெடி பண்ணலாம். இது 1 லிட்டருக்கா? ஆமாம், 4 ஸ்ட்ரோக் 80 ஓடுமா? ரொம்ப அதிசயமாக இருக்கு. இப்போ இதை வந்து தூக்கிட்டு அலையிறாங்க, ஓகேங்களா? இதை தூக்காம ஒரே இடத்துல வச்சுட்டு 4 ஸ்ட்ரோக் வாங்கிட்டு ஒரே இடத்துல வச்சுட்டு எவ்வளோ தூரம் வரை போகும்? 1.5 ஓஸ் 1.5 ஓஸ்னா எவ்வளோ லென்த்து? 50 மீட்டர்னா 150 அடி வரும். அதுல இருந்து இன்னும் ஒரு 25 அடி கூடி. ஸோ நீங்கள் சொல்ல 150 அடி வந்துடும். அதாவது ஒரு ட்ரம்மில் மருந்து கலக்கி வச்சுட்டு 225 அடி வந்து நம்ம இது பண்ணலாம். 2 ஸ்ட்ரோக்கில் இது வேலைக்கு ஆகாது. 2 ஸ்ட்ரோக்ல வந்து 1 ஓஸ் தள்ளும். 2 ஸ்ட்ரோக்கும் தள்ளும். 2 ஸ்ட்ரோக்லயுமே நம்ம நிறைய கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னன்னா 1 ஓஸ் 1.5 ஓஸ் வரைக்கும் அவங்களுமே தள்ளு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இன்ஜினை பொறுத்து தான் அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும். நல்லா ஓடிச்சுன்னா அதுமாரி 1.5 ஓஸ் வெடி பார்த்தோம். சிசி எவ்வளோ சிசி வாங்குறது நல்லது? இது I-34 வாங்குறது தான் நல்லது. ஈஸ்டர் அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தோட்டத்துக்காரு ஒரு 20 டேங்க் நீங்கள் அடிச்சிட்டாரு, அடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு தான் அடிக்கிறாரு. அப்போ இந்த பம்பு ரிப்பேர் ஆகுமா? ரிப்பேர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கு? அது வந்து என்னன்னா, உங்களுக்கு இது பெட்ரோல் மட்டும் எடுத்து வச்சுட்டு போதும். மிச்சபடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளக்கை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். வேறு ஒன்றுமே. ஸோ பெட்ரோலோட இந்த பம்பை வச்சோம்னா வச்சா உங்களுக்கு கார் மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அப்போ என்னன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. பெட்ரோல் கூட இன்ஜின் கூட இறங்கிடும். சைலன்ஸ் வந்து அது கற்க ஆரம்பிச்சதுனால ஸ்டார்ட்டே ஆகாது. அடுத்து நம்ம மட்டும் எடுத்துருந்தா தான் எதாவது பண்ண ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டால் மட்டும்தான் அடுத்து எடுக்கும். ஓகே தம்பி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.